தலைவா தாய் கிழவி உண்மையாக சொல்கிறேன், எதிர்பார்க்கவே இல்லை இந்த கிழவிட்டு இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே. அங்கங்கே சில இடத்துல சின்ன சின்ன லேக்குகள் இருந்தாலுமே படம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பெண்களுக்கு உண்டான படம் அப்படின்னு தான் சொல்லுவோம். பெண்கள் எப்போவுமே வந்து கண்ணியத்தோடையோ கௌரவத்தோடையோ கெத்தாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. தான் கையில் வேலை இருந்துச்சுன்னா நம்ம எவனையும் நம்ப தேவையில்ல, புருஷனை கூட நம்ப தேவையில்ல அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஐயோ சூப்பர் தலைவா, பின் எடுத்துட்டான் தலைவா. அவங்க வந்து பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போதெல்லாம் ஏய் எங்கள் பாட்டி எங்கள் ஆயா அப்படின்ற மாதிரி கெத்தாக சொல்லிக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் சில இடத்துல வந்து காமெடிகள் நல்லா பண்ணியிருந்தாலுமே சில இடத்துல இமோஷனல் நல்லா கனெக்டட் ஆகிடுச்சு. அதெல்லாம் முனிஷ்காந்த் வர்ற சீனு, இந்த பாலசரவணன் வந்து அவங்க இங்கிலீஷ் தெரியாமல் பேசுகிற இதில், அப்புறம் அவர் இன்னொருத்தர் வர்ற இடத்துலலாம் வந்து அவனே ஒரு சாங் போட்டுருவாங்க, கமல்ஹாசன் சார் போட்டுவிட்டு அது வைப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இல்லை ஃபஸ்ட் ஹாஃப்லவே கொஞ்சம் சின்ன போர் இருந்தாலுமே படம் செகண்ட் ஹாஃப்லவே மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஒரு 2 ஹவரில் முடிச்சதால, ஒரு 2.5 மணி நேரத்தில் படம் முடிச்சதால சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் வலிச்சுன்னு போய் தான் நல்லா இருந்திருக்காது. ஓகே, ஒன் டைம் வாட்சும். பிஜிஎம்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது. சாங் வந்து துண்டாக இது வைக்காமல் என்ன தேவையோ அது மட்டும் நல்லா பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு, பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். அப்பப்போ ஃபேமிலியோட பார்க்கலாம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அவங்களாம் லவரை கூட்டு வந்து பார்த்தா அவங்களாம் போர் அடிச்சிடும். ஏன்னா நம்மள மாதிரி 30+லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். அவங்களாம் பிடிக்கும். அதெல்லாம் வந்து பெண்கள் எப்பவுமே தைரியமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப நெஞ்சு அப்படின்னு நக்கிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ப்ரோ செம்ம படம். ஐ திங்க் கண்டிப்பாக லேடிஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கணும். தமிழ் சினிமாவே கொஞ்சம் ட்ரையாக இருந்ததில்ல ஆக்சுவலி லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாக. அது எல்லாத்தையுமே காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஒரு செம்ம படம் வந்திருக்கு. ஒரு நார்மல் ஒரு பிளண்ட்டான ஒரு கதையை வந்து இவ்வளோ க்ரியேட்டிவாக ஒரு டேரக்டர் பண்ணியிருக்காரு. செம்ம சூப்பராக இருந்தது. காமெடி இருந்தது படத்தில். ரொம்ப நாள் ஆக்சுவலி எல்லாருமே சீரியஸான படமே பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் வந்திருக்கு. செம்ம சூப்பராக இருந்தது. ஒரு விமன் எம்பவர்மெண்ட் ஸ்கிரிப்ட் மாதிரி இது. அதுவும் ஒரு சீனியர் லேடி மாதிரி ராதிகா மேம் மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறது வந்து செம்ம அக்செப்டபுளாக இருக்குது. ஒரு ஃப்ரேமில் கூட நம்மளுக்கு ராதிகா மேம் மாதிரி தெரியல. நம்மளுக்கு அப்படியே அந்த கேரக்டராகவே இருக்காங்க. செம்மையாக இருந்தது ஆக்சுவலி. ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது. இன்டர்வல் பிளாக்லாம் செம்ம ஃபன்னியாக இருந்தது. அதான் சொன்னேன், ரொம்ப நிறைய பாலசரவணன்லாம் செம்மையாக பண்ணியிருக்காரு ப்ரோ. ஒரு பெரிய ஹீரோஸே தேவையில்ல, ஒரு 4-5 பேர் இருக்காங்க. முனிஷ்கான், அருள்தாஸ், பாலசரவணன், முனிஷ் எல்லாருமே சரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காஸ்டிங் தான் ஒரு படத்தில் இம்பார்ட்டண்ட்டு. அப்படியே பயங்கர கிரிப்பிங்காகவே போகுது படம். இல்லை, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் மாதிரி தான் பண்ணியிருக்காரு. எனக்கு ஆக்சுவலி நீங்கள் சொல்லி தான் முதல் படம் தெரியும். ஆனால் நம்மளுக்கு ஒரு ஃப்ரேம் கூட போர் அடிக்கல. கண்டிப்பாக அடுத்த சிவகார்த்திகேயன் படமும் வெற்றியாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ குவாலிட்டி அவர் ஒர்க்கில் தெரியுது. சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்கணும். நானே இன்ஃபேக்ட் ஈவினிங் திரும்ப ஃபேமிலியோட வரேன். அதனால் எல்லாருமே வந்து பார்க்கணும் ஃபேமிலியோட. ராதிகாவுக்கு கரியர் பெஸ்ட்டு சொல்லலாம். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. விடாத கருப்பில் வந்து பேச்சு கிழவி பார்த்தா ஒரு பயம் வரும். அந்த பயம் இதில் அவங்கள பார்த்தா வருது. அப்புறம் நிறைய இடங்களில் மனோரமா ஆட்சியை பார்க்குற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் அவங்களோட இடம் காலியாக இருக்குது. அந்த இடத்த ராதிகா ஃபில் பண்ணியிருக்காங்க. சிவகுமாருக்கு வந்து இது ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல, ஒரு 10வது படம் மாதிரி இருக்குது. இன்னொரு 50 வருஷமாவது தமிழ் சினிமாவில் அவர் நினச்சி நிற்பார். படம் வந்து இப்போது சென்னையில் இருக்கிறவங்க பொங்கலுக்கு ஊருக்கு போகணும் அப்படின்னா அவங்க காசு செலவு பண்ணணும், லீவ் போடணும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு வாரம் பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அவங்களுக்கு என்ன ஒரு மனநிறைவு இருக்குமோ அதை இந்த படம் ஒரு 2.5 மணி நேரம் தேட்டரில் வந்து உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மனநிறைவு கிடைச்சிடும். நமக்கு ஊர்லேயே போய் ஒரு 2.5 மணி நேரம் வாழ்ந்துட்டு, ஒரு வாரம் வாழ்ந்துட்டு அந்த ஒரு ஃபீல் கிடைக்கிது படத்தில் நிறைய மெசேஜ் இருக்குது. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கணும், ஃபெமினிசம்லாம் நிறைய பேசுகிறாங்க. ஆனால் அது எதுவுமே பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இல்லாமல் அப்படியே போகிற போக்கில் ஒரு ஃப்ளோவில் சொல்லிடுறாங்க. அந்த சொன்ன விதம் நல்லா இருந்துச்சு. ஒரு கே பாலச்சந்தர் எழுதின படத்தை பாரதிராஜா எடுத்தால் எப்படி இருக்கும், அப்படி இருக்குது. கே பாலச்சந்தர் பேசுகிற விஷயங்கள்லாம் படத்தில் இருக்குது, பேசுகிறாங்க. ஆனால் படத்தோட மேக்கிங் வந்து பாரதிராஜா எடுத்த மாதிரி இருக்குது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கமலோட நிறைய பாடல்கள் வருது. அதெல்லாம் ஒரிஜினல் சாங்ஸை விட இதில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக அவர் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அவர் அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு. ஃபஸ்ட்டு பாலில் எல்லாம் 6 அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இவர் ஃபஸ்ட் பால்லே ஒரே பாலில் செஞ்சுரி அடித்த மாதிரி அடிச்சிருக்காரு. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் வரப்போகுது, செய்யும்லாம் எப்படி இருக்குன்ற எதிர்பார்ப்பு இப்போயே பெருசாக இருக்குது. ராதிகா மேடம் நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது சார். அவங்களுடைய நடிப்பு வந்து மற்ற படத்தில் இருந்ததை விட இதில் ரொம்ப நல்லா கொடுத்துருக்குறாங்க. மேக்கப்பும் அவங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது. மெசேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெற்றவங்களுக்கு நம்ம வந்து கைவிடக்கூடாது. அவங்களுக்கு எது ஒன்றாலும் நம்ம செய்யணும், கூட இருந்து அவங்கள பாதுகாக்கணும். அவ்வளோதான் சார். எமோஷன் சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது சார். அவங்கள அந்த இல்லை, அவங்கள ஒரு படம் ஆரம்பித்து 1/2 ஹவர்லேயே அவங்கள படுக்க வச்சிடுறாங்களா, அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எந்த வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். காமெடியெல்லாம் நல்லா இருந்துச்சு சார், நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது சார். எதுவுமே என்ன சார், எல்லாமே பிடிச்சிருந்துச்சு சார். எதுவுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை. எல்லா சீனுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, தேங்க்யூ சார். ஃபேமிலியோடு பார்க்கலாம். நானே இன்னொரு தடவை பார்க்கணும் போல இருக்குது எனக்கு. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் சென்டிமெண்ட் ப்ளஸ் காமெடி.
எல்லாம் ஒரே ஃபேமிலியாக இருக்கணும். ராதிகா மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க. ராதிகா மேடம்க்கு அடுத்து முனிஸ்கான் அவர் நல்லா பண்ணியிருந்தார். பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது. ஏன்னா சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல் சீன்லாம் நல்லா எமோஷனலாக இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. படம் வந்து காமெடி, சென்டிமெண்ட்டு, ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம். மியூசிக் சூப்பராக இருக்குது, எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. ராதிகா மேமோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அவங்க 3 பையனாக வர பாலா சரவணன், அப்புறம் வந்து இவர் சிங்கம் புலி, அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கணும். அவங்க வந்து உமன் வந்து எம்பவர்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப நல்லா பண்ணணும், அவங்க வந்து தைரியமாக தனியாளாக நிற்கணும் அப்படின்றது தான் கதை. ஃபேமிலியோடு பார்க்கலாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. படத்தில் குறைன்னு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படம் வந்திருக்கு. கண்டிப்பாக பாருங்கள். எல்லாம் காமெடி, எல்லாமே சென்டிமெண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. எமோஷ்னல் இல்லை, அவங்க அதான் மெசேஜ் சொல்லியிருக்காங்க, அது நல்லாவே கன்வே ஆகிருக்கு. ஆமாம், நல்லா இருந்துச்சு படம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டிங் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்குது படம். என்ன சொல்கிறது, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பேரண்ட்ஸு பசங்க எப்படி பார்த்துக்கிறாங்க, வயசான காலத்தில் அவங்க எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்குமே நல்லா இருக்குது படம், ரொம்ப நல்லா இருக்கு. எமோஷன், காமெடி எல்லாமே இருக்குது, நல்லா இருக்குது படம், ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே வந்து பாருங்கள் கண்டிப்பாக. செம்மையாக இருக்குது ப்ரோ, செம்மையாக. படத்தில் எல்லாமே பிடிச்சிருக்கு, ஃபேமிலியாக வந்து பாருங்கள். எப்படி உமன்ஸ் வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணணும், எப்படி ஃபேமிலியை பார்த்துக்கணும், அவ்வளோதாங்க. அது சீன்ஸ் கம்மியான பயங்கரமான ஆக்டிங். எங்கேயுமே லேக் அடிக்கல. காமெடி வந்து ராதிகாவோட பசங்க இருக்காங்க, பயங்கரமாக அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க பசங்களாம். சிங்கப்புலி அதெல்லாம் நடிச்சிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. பிஜிஎம்லாம் நல்லா இருக்கும், பார்க்கலாம். எமோஷன்ஸ் வந்து ரொம்பலாம் இல்லை, கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே பக்காவாக இருந்துச்சு. அவரோட ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அதான் ப்ரோ, அந்த அப்பா அம்மாவை தனியாக விடக்கூடாது, சொத்துக்காக அவங்கள பிரச்சனை பண்ணக்கூடாது, கடைசி காலத்தில் அவங்கள நல்லா பார்த்துக்கணும், அப்போ தான் அவங்க நம்மளுக்காக நான் செய்வாங்க. அந்த மாதிரி தான் சூப்பராக பண்ணி அவங்க கெட்டப்பு, அவங்க ஆக்டிங்கு, ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பார்க்குறோம், நல்லா இருக்குது. நல்லா இன்டேஜ்லாம் பாட்டு சூப்பராக போட்டு கமலஹாசன் தெரிச்சிட்டாங்க ஆண்டு. அதில் சாட்டிஸ்ஃபைடு வந்தால் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக போகலாம் வெளியே. படம் எல்லா இடத்துலையுமே சிரிப்பு வந்துச்சு படத்தில். எமோஷனும் நல்லா இருந்துச்சு, சில இடத்துல கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு படம். ஃபேமிலியாக வந்து ஹாப்பி எண்டிங்காக முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா இருந்துச்சு படம்.